Good morning, champions. This is Professor R. Surendran from Government College of Technology. I am having my technical champion Sakti along with me. இப்போ சக்தி என்னன்னா ஒரு 100 கொஸ்டின் வந்து டெஸ்ட் வச்சார். 100 கொஸ்டின்ஸை வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணாரு. இப்போ வந்து இது ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப்சேஷன் இது எப்படி பண்ண போறோம் அப்படின்னா 10 கேள்வியாக நமக்கு கற்று தர போறாரு சக்தி. ஸோ நம்ம 10 கேள்வி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த 100 கேள்வி ஒரு சப்ஜெக்ட்னாலே ஒரு 500 கேள்வி இருக்கும், அவ்வளோதான். அந்த 500 கேள்வி அழகாக புரிஞ்சுக்கிட்டோன்னா எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னா ஈஸியாக அடிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த 100 கேள்வியில் 10 கேள்வியாக அந்தோ 10 அச்சோ 10 திருவாசகத்தில் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இங்கே 10 கேள்வியாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்குறேன்? It is not possible to liquefy hydrogen at room temperature by the application of pressure. ஸோ ஹைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜனை நம்ம லிக்விஃபை பண்ண முடியாது, ஹைட்ரஜனை லிக்விஃபை பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன காரணம்னா ஹைட்ரஜனோட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வந்து less than ரூம் டெம்பரேச்சர். ஹைட்ரஜனோட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வந்து லெஸ் தென் ரூம் டெம்பரேச்சர். எவ்வளோதான் ப்ரெஷர் கொடுத்தாலும் ஹைட்ரஜனை லிக்விஃபை ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, process of sublimation is found to occur in solid CO2 carbon dioxide. வந்து சப்ளிமேஷன் வந்து எந்த இதுல நடக்கும் அப்படின்னா லிக்விட் நைட்ரஜனா, சாலிட் CO2வா, சாலிட் O2வா, ஸ்டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன்னா வந்து என்ன அப்படின்னா சப்ளிமேஷன் என்ன? சாலிட் வந்து கேஸா மாறுது. ஆமா, நடுவில் சாலிட் லிக்விடா மாறி அப்புறம் கேஸா மாறும். சாலிட் இப்படி இருந்தனா இப்படி மாறிட்டேன், சாலிட் கேஸா மாறும் சப்ளிமேஷன். அது எங்க நடக்கும்? சாலிட் CO2 நடக்கும். அடுத்து gives free energy G is equal to H minus TS. gives free energy function அப்படின்னு ஒன்று இருக்கு. gives free energy function செல்லமா எப்படி கூப்பிடுறோம்னா G அப்படின்னு கூப்பிடுவோம். இப்போ Gனா நம்ம வெறும் G மட்டும் கூப்பிடுறது ஒரு பக்கம் தான். நம்ம GH அப்படின்னு ஞாபகம். GHனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். இப்போ Gக்கு தொடர்புடைய H, நம்ம G ஃபார் gift function, H ஃபார் enthalpy. ஸோ GH minus TS, G equal to H minus TS அப்படின்னு ஞாபகம். அடுத்தது வேல்யூ ஆஃப் N ஐசோதெர்மல் வந்து 1, ஐசோட்ரோபிக் வந்து K, ஐசோபாரிக் 0, ஐசோகோரிக் இன்ஃபினிட்டி. ஸோ இந்த PV பவர் N equal to கான்ஸ்டன்ட் அப்படின்றதுல இந்த என்னோட மதிப்பு மாற ப்ராசஸ் வரும். N equal to 1 போட்டால் இது ஐசோதெர்மல் ப்ராசஸ். N equal to K அப்படின்னா ஐசோட்ரோபிக். N equal to 0 அப்படின்னா கான்ஸ்டன்ட் பிரஷர். N equal to infiniteனா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். அவ்வளோதான் நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது triple point temperature and pressure for water is 100 degrees Celsius and 1 atmospheric pressure. So triple point temperature எவ்வளோ அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ். ட்ரிபிள் பாயிண்ட் ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னா 1 atmospheric pressure. Zeroth law of thermodynamics deals with transitivity of thermal equilibrium. ஜீரோத் லானாலே எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா தெர்மல் ஈக்குலிபிரியம் பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். Temperature of order minus 150 degrees Celsius accurately measured by gas thermometer. minus 150 எதை வச்சு மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Ratio of air required for complete combustion of carbon to CO2 as compared to required for combustion of carbon monoxide is 2:1. ஸோ வந்து கார்பன் இருக்கு, கார்பனோட வந்து கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகலாம். கார்பன் இருக்கு, கார்பனோட வந்து CO2 ஃபார்ம் ஆகலாம். இப்போ CO2 ஃபார்ம் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மடங்கு ஏர் தேவைப்படும் அப்படின்றாங்க. 2 மடங்கு ஏர் தேவைப்படும்ன்றாங்க. Isothermal bulk modulus of substance is denoted by minus V into del phi into by del V into whole power T. At constant temperature. Bracket வெளியே T போட்டால் அது constant temperature. அப்போ ஐசோதெர்மல் பல்க் மாடலஸ்ன்றது என்ன அப்படின்னா வழக்கமான பல்க் மாடலஸ்னா என்ன? பல்க் மாடலஸ்னா என்னன்னா சேஞ்சிங் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நார்மலான பல்க் மாடலஸ். இப்போ நார்மலான பல்க் மாடலஸ் இல்லாமல் ஐசோதெர்மல் பல்க் மாடலஸ் அப்படின்றது வரும்போது ஸோ இங்கே V dP by dV போடுறாங்க. ஸோ மைனஸ் தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த சேஞ்சிங் ப்ரெஷர்ன்றது. ஸோ இந்த மைனஸ் அப்படியே வச்சுட்டு அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அதான் வந்து ஐசோதெர்மல் பல்க் மாடல்ஸ். அடுத்து gaseous fuel does not have different higher and lower calorific value is carbon monoxide. ஸோ ஹையர் அண்ட் gaseous fuel வந்து does not have different higher and lower calorific value வந்து அது கார்பன் மோனாக்சைடு. ஸோ இன்னைக்கு 10 கான்செப்ட் தெர்மோடைனமிக்ஸ்ல நம்ம பக்காவாக கற்றுக்கிட்ட சக்திக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.